ஆம், மக்களுக்கு குறிப்பாக இலங்கையில் வாழுகின்ற தமிழ் மக்களுக்கு, இல்லை இலங்கையில் வாழுகின்ற ஒட்டுமொத்த சிங்கள தமிழ் சமூகங்களுக்கு நான் இப்பொழுது கூறக்கூடிய வார்த்தைகள் பொதுவாக பொருந்தும் என்று நம்புகிறேன். நான் இலங்கையின் ஒரு சட்டத்தரணி. என்னை பற்றி நான் சில வார்த்தைகள் கூற வேண்டும் என்பதற்காக அதை கூறுகிறேன். நான் பேராதனை பல்கலைக்கழகத்தின் பட்டதாரியாக, குறிப்பாக மெய்யியல் துறையில் சிறப்பு தேர்ச்சி பெற்று அதன் பின்னர் இலங்கை சிமெந்து கூட்டுத்தாபனத்தில் 25 ஆண்டுகளாக நிறைவேற்றுத்துறை அதிகாரியாக பணிபுரிந்து பின்னர் இறுதியில் பிரதி ஆளுநி முகாமையாளராக பணியாற்றி கொண்டு இருந்தேன். இந்த காலத்தில் நான் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் வெளிவாரி சட்ட பட்டதாரியாக பதிவு செய்து சட்டமானி பட்டத்தையும் பெற்று பின்னர் 2006ஆம் ஆண்டு அளவில் நான் இலங்கையின் உயர் நீதிமன்ற சட்டத்திறனியாக நான் சத்திய பிரமாணம் செய்தேன். இந்த காலத்திலே ஒரு குறுகிய காலம் சிமெந்து கூட்டுத்தாபனத்தின் சட்டத்திறனியாக கூட சில காலம் வேலை செய்தேன். இந்த காலத்தில் எனக்கு சட்டமா அதிபதி திணைக்களத்துடன் சேர்ந்து இலங்கை சிமெந்து கூட்டுத்தாபனத்தினுடைய பல்வேறு விதமான வழக்குகளையும் நான் சேர்ந்து அவர்களுடன் செய்து வழக்கு நடவடிக்கைகளை கையாண்டிருந்தேன் என்பதை இட்டு நான் பெருமைப்படுகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்ட மக்களிலே சிங்களம் பேசுகின்ற நண்பர்கள் எனக்கு நிறைய பேர் இருந்தார்கள். பல உதாரணங்களை சொல்லலாம். தன்னுடைய வீட்டு அல்லது தன்னுடைய உடன் பிறந்த நண்பன் போல், சகோதரன் போல் என்னை அரவணைத்து அன்பு கொண்டாடிய என்னுடைய நண்பர்கள் இன்றும் ஸ்ரீலங்காவில் இருக்கிறார்கள். பல உதாரணங்களை எல்லாம் நான் கூறலாம். தனிமையில் என்னை பேசுவார்கள். நீ, நான், இன்னும் அன்பான வார்த்தைகளாலே உம்பட கானோ யாக்கோ என்று கூட பேசுவார்கள். அது மிகவும் அன்பாக உரிமையோடு என்னோடு பேசினார்கள். நானும் அப்பொழுது சிங்களத்திலே திரும்ப நான் உம்பட புழுவண்ணம் கரப்பங்கியல. இவ்வாறான ஒரு அந்யோன்யமான அன்புணர்வோடு தான் என்னுடைய சிங்கள மக்களோடு எனக்கு இருந்த அன்புணர்வுகள் இன்றும் பசுமரத்தில் அறைந்தது போல் எனக்கு படுகிறது. ஆனால் ஒரு கவலை என்னவென்றால், ஒரு சிறிய தீவிலே பல்லின மக்கள், சிங்கள, தமிழ், முஸ்லீம், வேகர் போன்ற இந்த மக்கள் வாழுகின்ற இந்த நாட்டிலே இதற்காக இந்த துன்பங்கள் நடைபெறுகின்றன. இனவாதியாக, மதவாதியாக, மொழி ரீதியாக, கலாச்சார ரீதியாக வேறுபட்டு நிற்கின்றார்கள். எதற்காக என்ற ஒரு கேள்வி என்னை அடிக்கடி வந்து துன்புறுத்துவது ஒரு வழமையானதாகிவிட்டது. நான் ஒரு புத்தகம் எழுதி கொண்டிருக்கிறேன். இலங்கையில் என்னுடைய சிங்கள
நண்பர்களும் அன்பர்களும் என்ற தலைப்பின் கீழ் ஒரு புத்தகம் எழுதி கொண்டிருக்கிறேன். எனக்கு அரசியல் ரீதியான அறிவு மிக நிறைய இருந்த போதிலும் கூட நேரடியாக அரசியலிலே இறங்குவதற்கு நான் 2 முறை 3 முறை சிந்திப்பது உண்டு. சட்டத்துறையில் எனக்கு மிக ஆழ்ந்த ஞானம் இருப்பது என்று நான் நம்புகிறேன். இன்றும் இந்த நேரத்திலும் எப்பொழுதும் சட்ட ஆராய்ச்சியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். நான் சர்வதேச சட்டத்தை பற்றி கூட நான் என்னுடைய சட்ட கலைமானி நெறியிலே நான் சித்தி அடைந்திருக்கிறேன். இதை நான் என்ன சொல்கின்றேன் என்றால், ஒரு அரசியலுக்கு வந்து அரசியல் அபிப்பிராயங்களை கூறுவதாக இருந்தால் யாரை திருப்திப்படுத்தி எவ்வாறு பேசுவது என்ற ஒரு பிரச்சனை, ஒரு சந்தேகம் எனக்கு எழும். ஏனென்றால் இன்று உங்களுக்கு தெரியும், அரசியல்வாதிகள் வேறு, அரசியல் கனவான்கள் வேறு. அரசியல்வாதிகள் தங்களுடைய உள்ளூர் அரசியலுக்காக தங்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்காக மக்களை ஓரளவுக்கு தன்பால் ஈர்த்து வழிநடத்தி அரசியல் நன்மையை அடைய உழைக்கின்றவர்கள். ஆனால் அரசியல் கனவான்கள் அப்படி அல்ல. பொலிட்டீஷியன்ஸ் ஆர் டிஃபரண்ட் ஃப்ரம் ஸ்டேட்ஸ்மென். அரசியல் கனவான்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு தேசத்தினுடைய முழு மக்களுடைய நன்மையையும் அவருடைய பொருளாதார சமூக நன்னோக்குகளை எல்லாத்தையும் அடிப்படையாக கொண்டு செயல்படுகின்றவர்கள்தான் அரசியல் கனவான்கள். இப்படிப்பட்ட அரசியல் கனவான்கள் எத்தனை பேர் இலங்கையில் இருந்திருக்கிறார்கள் என்று பட்டியலிட்டு கூறுவதற்கு எனக்கு தகுதி இல்லை. ஏனென்றால் அதை பற்றி ஒரு பகுப்பாய்வு செய்வதற்கு அத்தகையவர்கள் யாராவது இருந்தார்களா என்று கூறுவது மிக கடினமான ஒன்று. ஆனாலும் கூட என்னை பொறுத்த வரையில், என்னுடைய அனுபவத்தை பொறுத்தளவில், இன்று இருக்கின்ற அரசாங்கம் திரு அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் இலங்கையின் அதிஉன்னத ஜனாதிபதியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவர் மிகவும் அரசியல் அனுபவம் பெற்றவர் மட்டும் அன்றி ஒரு விஞ்ஞான பட்டதாரியாகவும் உள்ளார் என்றும், அவருக்கு மிகவும் மக்களை ஈர்க்கின்ற, மக்களோடு அன்பாக மிகவும் நெருக்கமாக பழகி மக்களுடைய இதயங்களையும் வென்று தன்னால் இயன்றவரை இந்த நாட்டில் உள்ள இருக்கிற எல்லா விதமான மக்களுக்கும், எல்லா சமூகங்களுக்கும் நன்மை செய்து இந்த நாட்டை கட்டி எழுப்ப வேண்டும். இந்த நாட்டிலே இனவாத, மொழிவாத, கலாச்சார வாத பிரதிவாதங்கள் இருக்கக்கூடாது என்றதை முன்னிறுத்தி அவர் தன்னுடைய அரசியலை செய்கின்றார் என்று என்னுடைய அறிவு கட்டிய வரையில் தமிழ் மக்களின் சார்பாக அவர் செய்கின்றார் என்றதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் சில அரசியல்வாதிகள், அது தமிழ் தரப்பில் இருந்தாலும் சரி, சிங்கள தரப்பில் இருந்தாலும் சரி, தங்களுடைய அரசியல் இருப்புக்காக எதையோ பேசி இந்த அரசாங்கத்துக்கு ஏதாவது இடைஞ்சல்களை கொடுத்து இந்த அரசாங்கத்தை ஏதாவது துன்பங்களை கொடுக்க வேண்டும் என்பதில் குறியாயிருக்கிறார்கள் என்றுதான் நான் நம்புகின்றேன் ஒழிய, பலவிதமான ஆதாரங்களையும் எடுத்துக்காட்டுகளையும் எனக்கு கூறக்கூடியதாக இருக்கிறது. இந்த அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுடைய அரசாங்கத்தில் இயன்றவரை தன்னால் ஆன அரசியல் கடமைகளை இலங்கை வாழ் மக்களுக்காக செய்து கொண்டிருக்கின்றார் என்று. என்னுடைய கருத்துக்களுக்கு புறம்போக்கானவர்கள் இருக்கலாம். ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய
நியாயங்களை நியாயப்படுத்துகின்றவர்களாகத்தான் அவர்கள் இருப்பார்கள். இது அரசியலிலே இருக்கின்ற ஒரு இயல்பான தன்மை. ஆனால் இன்னும் ஒரு 3 ஆண்டுகளுக்கு கூடுதலான காலங்கள் அதிமேதகு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க அவர்களுக்கு இருக்கிறது. அந்த 3 ஆண்டுகளுக்குள் அவர் உச்சபட்ச அரசியல் கடமைகளையும் சேவைகளையும் மக்களுக்கு செய்வார் என்று எனக்கு நன்றாக அறிகிறேன், புரிகிறேன், தெரிந்து கொள்கிறேன். ஏனென்றால் அவருக்கு பலவிதமான சவால்கள் அவர்களுக்கு காத்திருக்கின்றன. ஏனென்றால் சிங்கள மக்களை திருப்திப்படுத்த வேண்டும், முஸ்லீம் மக்களை திருப்திப்படுத்த வேண்டும், தமிழ் மக்களை திருப்திப்படுத்த வேண்டும். இப்படி 3 இன மக்களையும் திருப்திப்படுத்துவதில் அவருக்கு அதன் ஊடாக சென்று யாரை எப்படி எவ்வாறு திருப்திப்படுத்தி கையாள வேண்டும் என்ற ராஜதந்திர நெருக்கடிகள் அவருக்கு இருக்கின்றன. அந்த ராஜதந்திர நெருக்கடிகளுக்கு உதவும் முகமாக ராஜதந்திர நெறிமுறைகளும் கோட்பாடுகளும் சரியான முறையில் பின்பற்றப்படும் இடத்தில் இந்த நாட்டில் நல்லதொரு ஜனநாயகம் பிழைப்பதற்கும் செயல்படுவதற்கும் அது வழியாக இருக்கும். சிங்கள மக்கள், தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள் இந்த நாட்டிலே ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு 2 அரசியல் வழிமுறை அல்லது அரசியல் வடிவங்கள், சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் வடிவம் அல்லது ஒற்றையாட்சி அடிப்படையிலான அரசியல் வடிவம். இந்த 2 வடிவங்கள் தான் பொதுவாக ஜனநாயக நாட்டிலே இருக்கின்ற அரசியல் வடிவங்கள். அதன் அடிப்படையாக கொண்டுதான் ஒரு நாட்டிலே அரசியல் யாப்புக்கள் வடிவமைக்கப்படுகின்றன. அதாவது ஒரு ஜனநாயக நாட்டிலே சமஷ்டி அரசியல் என்பது ஒரு மோதகம் என்றால், ஒற்றையாட்சி அரசு என்பது ஒரு கொழுக்கட்டை. உருவம் மாற்றமே ஒழிய உள்ளடக்கம் ஒன்றுதான். இதை தம்முடைய வசதிக்காக அவற்றை அந்த 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 அரசியல் கோட்பாடுகளை திரிவுபடுத்தி வேறுபடுத்தி மக்கள் முன்னிலையிலே பிழையான அர்த்தங்களை கொடுத்து மக்களை குழப்ப விடுகின்ற அரசியல்வாதிகள் நாட்டிலே இருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றாக தெரியும் அரசியல் வடிவங்களிலே ஒற்றையாட்சி, சமஷ்டி ஆட்சி என்ற 2 வடிவங்கள் இருக்கின்றன என்று அவருக்கு வடிவாக தெரியும். அவற்றுக்குள்ளே ஒரு புகுந்து அந்த 2 அரசியல் வடிவங்களுக்கும் இடையிலே இருக்கின்ற வேறுபாடுகள் என்று கூறி பிழையான ஒரு இன்டர்பிரிட்டேஷன், ஒரு பொருள்கோடலை கொண்டு வந்து மக்களை குழப்பி விடுகின்றார்கள். எதுவாக இருந்தாலும் எங்களுடைய நாட்டில் என்ன அரசியல் வடிவமாக இருந்தாலும் எங்கள் நாட்டிலே ஜனநாயகம் நிலைபெற வேண்டும், அது தலை தோங்க வேண்டும். அதற்காக நல்ல காரியங்களை இருபுறத்து வடபுறத்திலும் தென்புறத்திலும் இருந்து இன்று அரசியல்வாதிகள் செயல்பட வேண்டும். அவ்வாறான ஒரு புரிந்துணர்வு மூலம்தான் இளைஞனுடைய அரசியலிலே நல்ல விடிவு வந்து சேரும் என்பது என்னுடைய உண்மை. ஆனால் மிக புரியக்கூடியதாக ஒன்றை சொல்ல வேண்டும். அதாவது 2 வருடங்கள் இன்னும் போகவில்லை, 3 வருடங்கள் காத்திருக்கின்றன. மக்கள் அறிவுள்ளவர்கள், மக்கள் அரசியல் ஞானம் பெற்றவர்கள், அரசியல் ரீதியான கோட்பாட்டு ரீதியான நடைமுறை அனுபவ பெற்றவர்கள் அரசியலை தமக்கு கருவியாக பயன்படுத்தி மக்களை ஏமாற்றுகின்றவர்கள் யார் என்று அந்த அரசியல்வாதிகளை கண்டறிந்து அவர்களை ஓடவிட்டு கலைக்க வேண்டும். அவர்கள் தமிழ் மக்கள் முன்னால் வந்து தமிழ் அரசியலை செய்து தமிழ் மக்களுக்காக தாங்கள் ஏதோ செய்கிறோம் என்று படம் காட்டிக்கொண்டு தமிழ் மக்களை அனாப்புகின்றவர்கள் யார் என்பதை தமிழ் மக்கள் கண்டுபிடிக்க வேண்டும்.
எல்லாம் நன்றாக நடக்க வேண்டும். இந்த எதிர்வரும் காலங்களிலே இந்த நாட்டிலே அனுரகுமார திசுநாயக்கா அவர்களுடைய தலைமையின் கீழ் இந்த நாடு சுபீட்சமடைய வேண்டும். இன நல்லிணக்கம் உண்டாக வேண்டும். இன நல்லிணக்க உருவாவதற்கு இலங்கை வாழ் தமிழ் மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து செயல்பட வேண்டும் என்று இன்று தனிப்பட்ட அபிப்பிராயத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதற்கு எதாகவும் கூட யாராவது அபிப்பிராயங்களை தெரிவிப்பார்கள். அதையிட்டு நான் கவலைப்பட போவதும் இல்லை. என்னுடைய மனத்திலே பட்டவற்றை கூறியிருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.